Hello friends, welcome to Indian Job Summil. Central Tax and Customs Department ஹைதராபாத் ஜோனில் இருந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா பேசிஸில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டாக்ஸ் அசிஸ்டண்ட் இதில் ஒரு 7 வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 25,000 81,000 சேலரி, பேசிக் சேலரி 25,000 இருக்கும். இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்டெனோக்கும் அதே தான், 12th பாஸ் பண்ணி ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அவல்தார் பாருங்கள், இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அடிஷ்னலாக எந்த ஒரு எலிஜிபிலிட்டி, எந்த ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. இதுக்கு எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை. ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடிப்படையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல வாய்ப்பு, கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸு அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்ளிகேஷனை நீங்கள் A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் கையில் ஃபில் பண்ணி தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸும் கொடுத்துட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். cbic.government.in கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல்லையும் அந்த PDF அப்டேட் பண்ணியிருக்கேன், ஸோ செக் பண்ணிக்கோங்க. இந்த அடிஷ்னல் கமிஷனர், பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் சென்ட்ரல் டேக்ஸ் ஹைதராபாத், ஸோ இந்த லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த அட்ரஸ்க்கு August 19 போஸ்ட் மூலிமா நீங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிடணும். அடுத்து ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும், ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும், ஒரே அப்ளிகேஷன் தான் சென்ட் பண்ணணும். 2 அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷனை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷனை A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அப்ளிகேஷனை A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து இங்கிலீஷில் கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்ளிகேஷனை பிளாக் லெட்டர்ஸில் இங்கிலீஷில் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் பிளாக் இங்கை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துருங்க. ஸோ அதை கேபிட்டல் லெட்டர்ஸில் பிளாக் இங்க் பென்னை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து ஏஜ் பாருங்கள், 18 to 27 ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 19/8/2024, ஸோ இந்த தேதி பிரகாரம் 18 to 27 வயதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது யாருக்கு அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரிக்கு மட்டும். பொது பிரிவினராக இருக்கீங்க, யுஆர் கேட்டகிரியாக இருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏஜ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த ஏஜுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுவே நீங்கள் SC/STயாக இருக்கீங்க அப்படின்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஸோ நீங்கள் 32 வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி OBCயாக இருக்கீங்க அப்படின்னா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஸோ நீங்கள் 30 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஏஜ் பாரைட்டாக SC/ST OBC ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டேக்ஸ் அசிஸ்டன்ட் பாருங்கள், ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டெனோகிராஃபி 12th பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டெனோ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னா ஸ்டெனோகிராஃபி கண்டக்ட் பண்ணுவாங்க, ஸ்டெனோ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் ஹேவலதார், இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. மேல் கேண்டிடேட்ஸ் ஹைட் 157.5 cm இருக்கணும். அதே செஸ்ட் 81 cm. அதே மாதிரி ஃபுல் மினிமம் எக்ஸ்பேன்ஷன் கண்டிப்பாக 5 cm இருக்கணும். ஃபிசிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங் இருக்கும். 1600 மீட்டர் வாக்கிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. 15 minutes 15 நிமிஷத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதே மாதிரி ஃபீமேலுக்கும் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் Annexure 1 Annexure 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இப்போ Annexure 2ல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், இதை நீங்களே ஃபில் பண்ணிடுவீங்க. A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துகிட்டு உங்கள் கையில் தான் ஃபில் பண்ணோம், அதுவும் கேபிட்டல் லெட்டர்ஸில் இங்கிலீஷில் ஃபில் பண்ணுங்கள். ஸோ பிளாக் இங்க் பென்னை யூஸ் பண்ணி இதை எல்லாமே நீங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் ஃபில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த பாக்ஸில் இப்போ எடுத்த மாதிரி ஒரு ரீசன்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பாக்ஸ்குள்ளே வர மாதிரி கரெக்டாக பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதை டிக் பண்ணிடுங்க. பிளாக் இங்க் பென்னை யூஸ் பண்ணி தான் நீங்கள் டிக் பண்ணணும். ஸோ அடுத்து இந்த ஃபார்ம் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் பிளாக் இங்க் பென்னை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதை ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா தப்பாக ஃபில் பண்ணிட போகிறீங்க. ஸோ கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்க
அப்படின்னா அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். உங்கள் ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க கேபிட்டல் லெட்டர்ஸில். 10வது மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கோ அப்படி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு நேமில் உங்கள் ஃபுல் நேமை ஃபில் பண்ணுங்கள். இந்த மிடில் நேம் தேவையில்லை. லாஸ்ட் நேமில் இனிஷியல் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நேமில் ஃபுல் நேம், லாஸ்ட் நேமில் இனிஷியல். 10th மார்க் ஷீட்டில் ஃபில் பண்ணியிருப்பாங்க இல்லையா, முதல்ல நம்ம நேம் வரும், அடுத்து பின்னாடி இனிஷியல் வரும் இல்லையா, அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள். அடுத்து ஃபாதர் நேமு, ஜெண்டரு, அட்ரஸு, டேட் ஆஃப் பர்த்து, ஸ்போர்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு கீழே டிக்ளரேஷனில் படித்து பார்த்துட்டு டேட்டு, பிளேஸு, சிக்னேச்சர், உங்கள் நேம் வந்து ஃபில் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா உங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, 10th மார்க் ஷீட்டு, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஸ்போர்ட்ஸ் ஃபார்மு, கேஸ்ட் சர்டிஃபிகேட் இது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். எல்லாமே ஜெராக்ஸ் தான். அந்த ஜெராக்ஸில் உங்கள் சிக்னேச்சர் போட்டிருக்கணும். அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணியிருக்கீங்க அதை வந்து நீங்கள் டிக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்து அது என்ன ப்ரோ ஸ்போர்ட்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னா மேலே அனாக்சர் 1ல் ஸ்போர்ட்ஸ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். 2023, 22, 21, 2019 அதாவது 2019 2023 இந்த குறிப்பிட்ட வருடங்களில் நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். 2019 2023 அந்த இன்பிட்வீன் இயரில் அவங்க சொல்லியிருக்கிற ஸ்போர்ட்ஸ் கேமிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான டேட்டு, எந்த இயரு, அதாவது எந்த இயரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அந்த இயரை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். 2019 23 வரையும் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க, அதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள். டேட் ஆஃப் ஈவெண்ட்டு, ஸோ அந்த ஈவெண்ட் எந்த டேட்டில் கண்டக்ட் பண்ணாங்க, எந்த இடத்துல கண்டக்ட் பண்ணாங்க, அந்த ஈவெண்ட்டோட பேர் என்ன, ஸோ எந்த பொசிஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, ஃபஸ்ட்டா, செகண்டா, தேர்டா, இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஸோ இதை ஃபில் பண்ணிவிட்டு இதையும் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ் கேமிங் ப்ரோ அப்படின்னா அதையும் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். இங்கே லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆர்ச்சரி, அத்லெட்டிக்கு, பேட்மிண்டனு, பேஸ்கெட் பாலு, பாடி பில்டிங்கு, பாக்ஸிங்கு, கேரமு, ஹேண்ட்பாலு, ஹாக்கி, அடுத்து ஐஸ் ஹாக்கி, ஐஸ் ஸ்கேட்டிங்கு, ஜூடோ, கபடி, கராத்தே, நெட்பாலு, மோட்டார் ஸ்போர்ட்ஸு, டென்னிஸு, பேட்மிண்டனு, ஸ்விம்மிங்கு, ஸ்குவாஷு, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த லிஸ்ட்டில் இல்லை கிட்டத்தட்ட ஒரு 65 கேமிங் இருக்குது. யோகாசனா ஆல்சோ வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த 65 கேமிங்கில் இந்த 65 கேமில் ஏதாவது ஒரு கேமில் நேஷ்னல் லெவல்லையோ இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ இல்லை அப்படின்னா டோர்னமெண்ட், இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 2019 2023 அந்த குறிப்பிட்ட வருடத்தில் இந்த லிஸ்ட்டில் உள்ள ஏதாவது ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்புறம் நான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின் பண்ணியிருக்கேன், ஸ்டேட் லெவலில் வின் பண்ணியிருக்கேன், நான் வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் எலிஜிபிள் இல்லை. இன்டர்நேஷ்னல் காம்படிஷனாக இருக்கணும், இல்லை அப்படின்னா நேஷ்னல் காம்படிஷனாக இருக்கணும். ஸோ அவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும், அவங்க தான் எலிஜிபிள். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செலக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாமு அதெல்லாம் எதுவுமே இல்லை, உங்கள் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி மெரிட்டில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்கள நிறைய பேருக்கு இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.